நகர் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. சுமூகமான தீர்வு காணணும் அப்படின்ட்டு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க. பெப்சியோட நம்ம ஒத்துமையா இருக்கணும், இதுதான் பயணிக்கணும். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஒரு தயாரிப்பாளர் சங்கம் இப்படி சொல்லுது, ஒரு தயாரிப்பாளர் சங்கம் ஒத்து போகணும் அப்படின்னு சொல்லுது. அது முரளி சார் இப்போ நீங்கள் இப்போ ப்ரெஸ் மீட் வச்சிங்க இல்லையா? அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சார். இல்லை, அதுதான் இந்த கடிதம் அவங்களுக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்டிருக்கு. 3 மாதத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ இவ்வளோ பேசுகிறாங்க இல்லைங்களா? 3 மாதத்துக்கு முன்னாடி இப்போது படப்பிடிப்பை நிறுத்தி மறுசீரமைப்பு பண்ணணும்னு ஒரு காரணத்துக்காக படப்பிடிப்பை நிறுத்துகிறாங்க. வார டிக்ளேர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னு யோசிப்பீங்களா? என்ன பண்ணலான்னு யோசிச்சு வார டிக்ளேர் பண்ணுவீங்களா? எல்லா படப்பிடிப்பு நிறுத்தாச்சு, தொழிலாளர்கள்லாம் வீட்டில் உட்காந்துருக்காங்க. நீங்கள் மீட்டிங்கே போடாமல் நாளைக்கு அவர் இல்லை அப்போ சொன்னால் கோவம் வருது, நிர்வாகியில் குறை சொல்கிறாங்க, நாங்கள் இல்லைன்னு. நீங்கள் இல்லைங்கிறது உண்மை தானே? இன்றைக்கி நல்ல வேலை பெப்சிங்கிற ஒரு எதிர் சக்தியால் நீங்கள் எல்லோரும் ஒரே மேடையில் உட்காந்துருக்கீங்க. இல்லைன்னா உங்களை தூக்கணும்னு தானே உங்கள் வலது இடம் உட்காந்துருக்கு, உங்களை தூக்கணும்னு தானே உட்காந்து மீட்டிங் போட்டாங்க போன மாதம். இதே ராதா பார்க்கிங்கில் தலைவர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரதுக்கு தலைவர் இல்லாமல் ஒரு பொதுக்குழு கூட்டின தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கும் நிர்வாகிகள் தானே நீங்கள் ஒற்றுமையை பற்றி எங்களுக்கு சொன்னால் நான் என்ன பண்ணுறது? உங்களோட பிரச்சனை, அது எங்கள் பிரச்சனை இல்லை. உங்கள் பிரச்சனையை நீங்கள் தீர்க்க முடியாமல் அது எங்கள் மேலே கொண்டு வருவீங்க. தனிப்பட்ட முறையில் தாக்குதல்னா தனிப்பட்ட முறையில் பல்வேறு விஷயங்கள் சொல்ல முடியும். தொழிலாளர் நலம் கருதி அப்படின்னு ராதாகிருஷ்ணன் சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் உள்ள விஸ்காம் படித்த இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். உன்னை நம்பி இருக்கிற தொழிலாளருக்கு செஞ்ச வேலைக்கான ஊதியத்தையே நீங்கள் கொடுக்க முடியாதப்பா ஊரில் இருக்கிற தொழிலாளரை பற்றி கவலைப்படுறீங்களே, படித்த இளைஞர்களை பற்றி கவலைப்படுறீங்களே. உங்களை நம்பின தொழிலாளர்களுக்கு நீங்கள் சரியாக ஊதியம் கொடுத்தீங்களா? கேட்டால் உங்களுக்கு கோபம் வரும். மேடையில் இருக்க பல பேர் கொடுக்க வேணும்னா நான் உங்களுக்கு எல்லாரும் செக்கை நான் கொடுக்குறேன். அடுத்த முறை நான் வருவோம். ஏன்னா தனிப்பட்ட தாக்குதலாக ஒருத்தர் இன்னும் நாங்கள் நட்பாக இருக்கணும்னு நினைக்கிறதால அவங்க என்னென்னலாம் எங்களுக்கு இது இருக்குது. நான் வேணாம் நினச்சா என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன செட்டில் பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான் விஷயம். நான் ஒன்றும் உங்களுக்கு கூட வரணும் வேணான்னு முடிவு பண்ணிங்களா? நீங்கள் எது வேணாலும் பண்ணீங்க, எங்களுக்கு இதுவும் இல்லை. நாங்கள் இன்றைக்கி நேற்று அனுப்பிச்ச கடிதம் கூட இணைந்து பயணிக்கிற விருப்பத்தோடு இந்த கடிதத்தை உங்களுக்கு எழுதுவோம். அதுக்கு மேலே நாங்கள் என்ன எழுத முடியும்? உங்களுக்கு அவ்வளோதான் நாங்கள் எழுத முடியும். அது அவங்க விருப்பம். பணம் கேட்டாங்களா, பணம் கொடுக்கலையா? நடிகர் பணம் கொடுத்தது கதிரேசன், பணம் வாங்கினது தனுஷ். எப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் எங்ககிட்ட வரீங்க? அவங்க என்ன சொன்னாங்க, பஞ்சாயத்து நடிகர் சங்கத்துக்கும் தயாரிப்பாளர் சங்கம் எதுக்கு செல்வமணி வராது நடுவில் பஞ்சாயத்துக்கு அப்படின்னு ஒரு கேள்வி அங்கே சொன்னாங்க. கரெக்டு. ஏன் செல்வமணி கடிதம் எழுதுறீங்க? பெப்சி கடிதம் எழுதி இது மாதிரி வரல, நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும், நீங்கள் எங்களை ஒத்துழைக்கணும், ஏன் கடிதம் எழுதுறீங்க? நீங்கள் கூப்பிட்டு நடிகர் சங்கம் உங்களுக்கு திருப்பியே பார்க்கல, உங்களை மதிக்கவே இல்லை, தனுஷ் படத்துக்கு வேலை செய்யாதீங்க, ஏன் கடிதம் அனுப்புறீங்க? கரெக்டு தான். நீங்கள் கேட்குறது நீங்களே போயிட்டா எங்களுக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ எங்களுக்கு அவங்க சண்டை இல்லை. ஏன் இப்போ நடிகர் சங்கத்துக்கு எங்கள் மேலே கோபம்? இப்போ தனுஷ் படத்தை நீங்கள் ஒர்க் பண்ணாலே உங்களுக்கு கோபப்படுறாங்க சார். அவங்க பிரச்சனை அங்கே தான் சார் ஆரம்பிச்சு. முதல் 2 நாள் நிறுத்தணும் சார். 2 நாள் நிறுத்தணும். இவங்க சொன்னதால் இல்லை சார், நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு பிரச்சனைங்கிறாங்க, அவங்கள கூப்பிட்டு அப்போ காம்ப்ரமைஸ் பண்ணுறோம். இப்போ படம் கேட்குறாங்க, பணமே வேலை நிறுத்தம் இல்லை சார். அவங்க என்ன சொல்கிறாங்க, தலைவர் சார் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும், வேலை நிறுத்தம் நாங்கள் பண்ணல. இவங்களோட எங்களுக்கு ஒரு உடன்பாடு இருக்குது. நாங்கள் சொல்கிறத கேட்கலன்னா 1-to-1 அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணுவோன்னு 5 தடவை எங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முதல் தடவை சிம்பு ராமேஸ்வரம் போன போது, 2வது தடவை இந்த பிரச்சனை. அப்போ விரும்பியோ விரும்பாமலோ இது போல் சூழ்நிலை ஏற்படக்கூடாதுங்கிற ஒரு இதுவில் ஒரு சுமூக நிலைக்காக நம்ம அவங்க சொன்னதுக்காக ஒரு நாள் நிறுத்துறோம். என்ன பிரச்சனை? எங்களுக்கு படம் வேணும், ஓகே படம் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் பணம் அன்றைக்கி 100 பேர் அங்கே இருந்தாங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், இவ்வளோ பெரிய பொய்யை எப்படி முரளி ராமசாமி சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. அங்கே பணமே கேட்கலன்னு அவ்வளோ பேர் வச்சுட்டு எப்படி பொய் சொல்லலாம்? பொய்யையே சொல்லலாமா சார்? நீங்கள் இது என்ன, நீங்கள் அவ்வளோ பேர் இருக்கும்போது எப்படி அந்த பொய்யை? நாங்கள் சொன்னோம் சார், படம் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா கால் ஷீட் கேளுங்க, பணம் கேட்டிங்கன்னா கொடுத்த அட்வான்ஸை கேளுங்க, வட்டி போட்டு கேட்குறதுல ஒரு இது இருக்கணும். இது வட்டி போட்டு கேட்டால் எப்படின்னு கேட்டது நான் சார், வட்டி கடை வச்சிருக்கலான்னு கேட்டது நடிகர் சங்கம். அப்போ எப்படி நீங்கள் பணம் கேட்காம வட்டி கடை நடத்தினாலும் எப்படி உங்களை கேட்டாங்க அவங்க? அப்போது அவங்கள சொல்லவே இல்லையே நீங்கள். இப்போ கூட நாங்கள் உங்களுக்கு இழைச்சோங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.